அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குரான் ஆராய்ச்சி 2 வகுப்புகள் நிறைவடைந்துள்ளன. அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஏற்கனவே 2 வகுப்புக்கு உண்டான செய்திகளை முந்தைய வீடியோவில் பார்த்தோம். இதில் 2வது வாரம் 3வது வகுப்பு. இந்த வகுப்பில் 4 விஷயங்களை பற்றி பார்த்தோம். 1 வாழ்வியல் மாற்றம், 2வது குர்ஆனை எப்படி ப்ராக்டிக்கலாக செயல்படுத்துறது, 3வது இந்த குர்ஆன் யாருக்கு பயனளிக்கும், 4வது கல்பு மென்மையாக இருக்கணும், உள்ளம் ரொம்ப இறுக்கமாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி 4 விஷயங்களை பற்றி பார்த்தோம். அப்புறம் மூசா நபி உடைய சமுதாயத்தில் அவங்க பிரமுகர்களோடு சேர்ந்து அந்த மாடு அறுக்கிறது சம்பவத்தை பற்றியும் பார்த்தோம். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் 39வது அத்தியாயம் 22வது வசனத்தில் கூறுகிறான், அல்லாஹ் எவருடைய இருதயத்தை இஸ்லாத்திற்காக விசாலமாக்குகிறானோ அவர் தம் இறைவனின் ஒளியில் இருக்கிறார். ஆனால் அல்லாஹ்வுடைய திக்ரை நினைவை விட்டு விலகி எவர்களுடைய இருதயங்கள் கடினமாகிவிட்டனவோ அவர்களுக்கு கேடுதான். இத்தகையோர் பகிரங்கமான வழிகேட்டில் இருக்கிறார்கள். நம்முடைய குர்ஆன் நம்ம ஜஸ்ட்டு வெறுமனே படிச்சுக்கிட்டு மட்டும் போகாமல், அதை ஒரு புத்தகமாக பார்க்காம, அதை நம்மளுடைய வாழ்வியல் மாற்றமாக பார்க்கணும். நிறைய பேர் படிக்கிறோம், நம்ம குர்ஆனை வாசிக்கிறோம். ஆனால் அது நமக்கு உள்ளத்தில் ஒரு ஆழ்ந்த தாக்கத்தை, ஒரு எஃபெக்டிவாக ஏற்படுத்துதா அப்படின்னு கேட்டால் அது ஏற்படுத்துறதில்ல. அதே மாதிரி அதை கேட்டவுடனே இந்த உள்ள நடுங்கணும், அப்புறம் அது படிக்கும் போதே கண்ணீர் சிந்தணும், அதோடைய அச்சத்தால் நமக்கு கண்ணீர் வரணும். ஸோ இந்த மாதிரிலாம் நமக்கு அதை படிக்கும் போது வராமல் நார்மலாக அந்த குர்ஆனை வாசித்து விட்டு செல்வதை போல தான் நம்மளும் கடந்து செல்கிறோம். அப்போ எப்படி அந்த மாற்றத்தை எப்படி நமக்குள்ளேயும் கொண்டு வர்றது அப்படின்னு இன்ஷா அல்லாஹ் நம்ம அதை யோசிக்கணும். அப்புறம் இந்த குர்ஆன் யார் விருப்பத்தோடு அணுகிறாங்களோ, யார் இதை அஞ்சுகிறாரோ அவங்களுக்கு இது பயனளிக்கும். இதை வெறுமனே ஒரு புஸ்தகமாக சடன்னு படிச்சுட்டு போனால் அது பயனளிக்குமா, அல்லது சிந்தனையை நமக்கு தூண்டுமா, அதில் சொல்லப்படுகிற அந்த கருத்தியலை நம்மளால் ஆராய்ந்து பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. அது அப்போ அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண அந்த ஃபீல் தான் நமக்கு கிடைக்கும். ஒரு ஜூஸ் முடிச்சிட்டோம், 2 ஜூஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஃபீல் கிடைக்குமே தவிர, நம்ம அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த கருத்துக்களை நம்மளுடைய திரும்ப நம்ம சிந்தித்து பார்த்து இது என்ன சொல்ல, இந்த கருத்தின் மூலயமா நம்ம அடையக்கூடிய பயன் என்ன அப்படிங்கிற அந்த விளக்கம் நமக்கு தெரியாமலே போயிடும். அப்புறம் திருக்குர்ஆனில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே தியரிட்டிக்கல் கிடையாது, எல்லாமே ப்ராக்டிக்கலாக நபிமார்கள் தன்னுடைய வாழ்வியல் மூலயமா அப்ளை பண்ணிட்டு போயிருக்காங்க. வெறும் வாய் வழியாக மட்டுமே சொல்லிட்டு போகாமல் அதை நடைமுறையிலையும் செஞ்சு காமிச்சிட்டு போயிருக்காங்க, எப்படி பண்ணணுங்கிறத. ஸோ குர்ஆன் தியரி புக்கு கிடையாது, அது ப்ராக்டிக்கலாக நபிமார்கள் மூலயமா நடைமுறைப்படுத்தப்பட்ட செயல்களின் தொகுப்பு தான் திருக்குர்ஆன். அதில் இருக்கிற எதுவுமே தியரிட்டிக்கல் சப்ஜெக்ட் கிடையாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறணும். அது ப்ராக்டிக்கல் புக்கு தான். அதை நம்ம ஒவ்வொன்றுக்கும் அதை நம்ம எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கு எல்லாமே விளக்கம் அதில் இருக்குது. குர்ஆனை நம்ம அணுகும்போது நம்மளுடைய உள்ளம் மென்மையாக, கல்பு மென்மையாக இருக்கணும். நம்மளுடைய அந்த மென்மைத்தன்மை போயிடுச்சு அப்படின்னா, உள்ளம் இறுகி இருக்குது அப்படின்னா, அது சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே நமக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது. அது அப்படியே ஜஸ்ட் புக்கு மாதிரி ரீட் பண்ணிட்டு அப்படியே கடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். அப்போ நான் இந்த சொல்லக்கூடிய இந்த 4 தகுதிகள் தேவை திருக்குர்ஆனை அணுகுவதற்கு.
அதுபோல் இன்னும் வந்து நம்ம மூசா நபியுடைய அந்த சமுதாயத்தில் சொல்லப்பட்ட அந்த அந்த மாடு அறுக்கும் விஷயத்தை பற்றி பார்த்தோம். அதில் குர்ஆனில் 2வது அத்தியாயம் 67வது வசனத்திலிருந்து இருக்குது. இன்னும் இதையும் நினைவு கூறுங்கள், மூசா தம் சமூகத்தாரிடம் நீங்கள் ஒரு பசுமாட்டை அறுக்க வேண்டும் என்று நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான் என்று சொன்னபோது அவர்கள், மூசாவே, எங்களை பரிகாசத்திற்கு ஆளாக்குகின்றீரா என்று கூறினார். அப்போது அவர், அப்படி பரிகாசிக்கும் அறிவினர்களில் ஒருவனாக நான் ஆகிவிடாமல் அல்லாவிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று கூறினார். இதன் பின்னரும் உங்கள் இதயங்கள் இறுகிவிட்டன, அவை கற்பாறையைப் போல் ஆகின, அல்லது அதைவிடவும் அதிக கடினமாயின. ஏனெனில் திடமாக கற்பாறைகள் சிலவற்றில் ஆறுகள் ஒளித்தோடுவதுண்டு, இன்னும் சில பிளவுபட்டு திடமாக அவற்றினின்று தண்ணீர் வெளிப்படக்கூடியதும் உண்டு. இன்னும் திடமாக அல்லாவின் மீதுள்ள அச்சத்தால் சில கற்பாறைகள் உருண்டு விழக்கூடியவையும் உண்டு. மேலும் அல்லாஹ் நீங்கள் செய்வது பற்றி கவனிக்காமல் இல்லை. இன்னும் இதையும் நினைவு கூறுங்கள், நீங்கள், மூசாவே, நாங்கள் அல்லாவை கண்கூடாக காணும் வரை உம்மீது நம்பிக்கை கொள்ள மாட்டோம் என்று கூறினீர்கள். அப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே உங்களை ஒரு இடிமுழக்கம் பற்றி கொண்டது. நீங்கள் நன்றியுடையோராய் இருக்கும் பொருட்டு நீங்கள் இறந்த பின் உங்களை உயிர்ப்பித்து எழுப்பினோம். மூசாவே, முதலில் நீர் எரிகிறாள் என்று வரக்கூடிய அந்த தொடர்ச்சியாக வரக்கூடிய அந்த குர்ஆன் வசனங்களை நேற்று நாம் வகுப்பில் பார்த்தோம். ஸோ தொடர்ந்து அந்த மாடு அறுக்க சம்பவத்தில் வந்து தான் நம்ம வந்து அவர்கள் வந்து எவ்வளவு ஒரு கடும்போக்காக நடந்து கொண்டாங்க. ஒரு விஷயத்தை எல்லாம் கட்டளையிட்ட போது அதை வந்து செய்யாமல் அதுக்கு கேள்வி மேலே கேள்வி கிட்ட தொந்தரவு பண்ணாங்க. அது அப்படி இருக்கணுமா, அந்த மாடு எப்படி இருக்கணும், அந்த மாடு என்ன கலரில் இருக்கணும், அது உழுவதற்கு பயன்படுறதா, அது உழுவக்கூடாததா, காளை மாடா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்வி கேட்டு தங்களால் செய்யவே முடியாதபடி இப்போ ஒரு அந்த காரியத்தை செஞ்சு முடித்தாங்க. அப்போ நம்ம குர்ஆனுடைய வந்து வசனங்களை நம்ம வந்து கண்மூடித்தனமாக வந்து விழக்கூடாது. பார்த்துட்டு அதை வந்து நம்ம செவிக்கு சாய்த்து கேட்டு அதை வந்து ஆராய்ந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக வந்து நம்ம வந்து ஆராயக்கூடிய மக்களாக இருக்கணும். அப்படின்னா தான் நம்ம வந்து அதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் நமக்கு பயனளிக்கும். அதுக்கப்புறம் 39வது அத்தியாயம் 2வது வசனத்தை நம்ம பார்த்தோம். இன்னா அன்ஜல்னா இலைக்கல் கிதாப பில் ஹக்கி ஃபஅபுதுல்லாஹ முஹ்லிஸாலஹுத்தீன். நபியே, நிச்சயமாக நாம் உமக்கு உண்மையை கொண்டு இவ்வேதத்தை இறக்கி அருளினோம். ஆகவே மார்க்கத்திற்கு அந்தரங்க சுத்தியுடையவராக நீ அல்லாஹ்வை வணங்குவீராக. இப்படிங்கிற இந்த அத்தியாயத்தை கொண்டு நம்ம இந்த வசனத்தை நம்ம வந்து பார்த்தோம். நிச்சயமாக இந்த குர்ஆன் வந்து உண்மையை கொண்டு அல்லாஹ் வந்து இறக்கியிருக்கலாம். இதற்கு சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களுமே ஏற்கனவே இறை தூதர்கள் மூலமாக நடந்தேறிய விஷயங்கள். இது வந்து நம்ம வெறும் வரலாறுகளாக மட்டுமே இதை வந்து சொல்லி கொண்டு போகாமல் அல்லாஹ் வந்து இதை வந்து சத்தியத்தை கொண்டு இறக்கியிருக்கான் இந்த வேதத்தை. இதை நமக்கு பல அத்தாட்சிகள் இதில் உள்ள நிறைஞ்சு கிடக்கு. இதை நம்ம ஆராய்ச்சி செய்ய தான் அதில் இருக்கக்கூடிய அந்த ஆழ்கருத்துக்களை நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும். அதே மாதிரி குர்ஆனில் 59வது அத்தியாயம் 21வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு செய்தி நேற்று பார்த்தோம். நபியே, நாம் ஒரு மலையின் மீது இந்த குர்ஆனை இறக்கியிருந்தோமேனால் அல்லாஹ்வின் பயத்தால் அது நடுங்கி பிளந்து போவதாக கண்டிருப்பீர். மேலும் மனிதர்கள் சிந்திக்கும் பொருட்டு இத்தகைய உதாரணங்களை நாம் அவர்களுக்கு விளக்குகிறோம். இந்த குர்ஆனை வந்து ஒரு மலை மேலே இறக்கி வச்சுருந்தோம்னா அது சுக்குநூறாக பிளந்து போயிருக்கும். ஆனால் ஏன்னா இந்த குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் எல்லாமே சத்தியத்தை கொண்டும் உண்மையை கொண்டும் அல்லாஹ் தஆலா இறக்கி அருளியிருக்கான். இது மனிதர்கள் மேலே இது மனிதர்களுக்காக இந்த உலகத்தில் வந்து அல்லாஹ் தஆலா இறை தூதர்கள் மூலமாக இறக்கி அருளியிருக்கான். ஆனால் இதை நம்ம சிந்திக்கிறது இல்லை, இதை நம்ம கண்டுக்கிறது இல்லை. நம்ம கையிலேயே தான் வச்சுருக்கோம். மொபைல் ஃபோன்லேயும் நம்மளுடைய வீட்டிலையும் பீரோலையும் எல்லாம் பூட்டி வச்சுருக்கோம். இதை கொண்டு நம்ம வந்து உணர்ந்து கொண்டு இதை திறந்து படித்து இதன் மூலமாக நம்ம எந்த ஒரு பயனையும் அடையிறதில்லை. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், இதையே நம்ம வந்து ஒரு மலை மேலே இந்த குர்ஆனை இறக்கியிருந்தோம்னா அது பயத்தால் அது நடுங்கி பிளந்து போயிருக்கும், அது அச்சத்தால் அது வந்து வெடித்து சிதறி இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான்.
ஆனால் நமக்கு எவ்வளவு இந்த அத்தாட்சிகள் வந்து நமக்கு இந்த குர்ஆனில் அடுத்தடுத்து நமக்கு இருந்த போதிலும் நம்மளுடைய உள்ளங்கள் இறுகி விட்டனவா இல்லை ரொம்ப கடுமையாக இருக்கணும் என்னன்னு தெரில. நம்ம தொடர்ந்து அலட்சிய போக்காகவே இருக்கிறோம். குர்ஆனை வந்து ஒரு தடவை முடிக்கிறோம், 20 தடவை இல்லை 30 தடவை முடித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க ஒவ்வொரு ரமலான்லேயும். ஆனால் அதில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை நம்ம சிந்தனைக்கு உள்ளத்துக்கு எடுத்துகிட்டு போய் அதை நம்ம சிந்தித்து பார்த்து அதை நடைமுறைப்படுத்த முயற்சிக்கிறோமா அப்படிங்கிறது தான் நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயமேட்டு. இன்னும் சொல்ல போகிறோன்னா இந்த குர்ஆனை வந்து நம்ம எப்படி அணுகிறதுனா பரிசுத்தமான உள்ளத்தோட யார் இதை வந்து அணுகிறாங்களோ அவங்களுக்கு தான் இது வந்து பயனளிக்கும். நம்மளுடைய உள்ளம் வந்து பரிசுத்தமாக இருக்கணும், இக்லாஸாக இருக்கணும், ரொம்ப இறை அச்சம் இருக்கணும், ஆர்வம் இருக்கணும். அதை நம்ம சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் நம்ம வந்து அதை எப்படி செயல்படுத்துறது அப்படிங்கிறதுலையும் நம்ம கவனம் செலுத்தணும். எனக்கு இந்த வசனம் தான் எனக்கு வந்து திரும்ப திரும்ப நினைவுக்கு வருது. அல்லாஹ் எவருடைய இருதயத்தை இஸ்லாத்திற்காக விசாலமாக்குகிறானோ அவர் தம் இறைவனின் ஒளியில் இருக்கிறார். ஆனால் அல்லாஹ்வுடைய திக்ரை நினைவை விட்டும் விலகி எவர்களுடைய இருதயங்கள் கடினமாகிவிட்டனவோ அவர்களுக்கு கேடுதான். இத்தகையோர் பகிரங்கமான வழிகேட்டில் இருக்கிறார்கள். நம்ம இந்த ஹிதாயத்துக்காக இந்த நேர்வழிக்காக நம்ம எந்த அளவுக்கு முயற்சி செஞ்சு இஸ்லாத்தில் பயணிக்கிறோமோ நம்ம அப்பத்துலலாம் அல்லாஹ்வுடைய ஒளியில் இருப்போம். ஆனால் அந்த அல்லாஹ்வுடைய திக்ரையை விட்டோம் நம்ம வந்து அதை அதை வந்து நம்ம கவனத்தை திசை திருப்பி அல்லாஹ்வுடைய வேதங்களை விட்டோம், தொழுகையை விட்டு நம்ம கவனத்தை திசை திருப்பும் போது தான் அல்லாஹ் சொல்கிறான் இது வந்து பகிரங்கமான வழிகேட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. நிச்சயமாக அவர்களுக்கு கேடு தான் அப்படின்னு சொல்லி 39வது வசனம் 39வது அத்தியாயம் 22வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். அப்போ வந்து இதிலேருந்து தெரிஞ்சிக்கக்கூடிய பாடம் என்னென்னா அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு விலகணும்னா அல்லாஹ் சொன்ன விஷயங்களையும் மார்க்கத்தையும் நம்ம சிந்திக்க மறந்தோம்னா நிச்சயமாக அது வழிகேடு தான். ஒவ்வொரு வழிகேடும் கண்டிப்பாக நம்மளை நரகத்தில் சேர்க்கும். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டு நம்ம விலகக்கூடாது. அல்லாஹ்வுடைய திக்ரு தான் இந்த குர்ஆன் முழுவதுமே அல்லாஹ்வுடைய திக்ரு தான். இதை வந்து நம்ம பற்றி பிடிச்சிக்கிறணும். இந்த குர்ஆனை வந்து நம்ம கைவிட்டோம்னா நமக்கு நம்ம எந்த காரியத்திலுமே நம்மளால் வெற்றி அடைய முடியாது. மேலும் சரி மறுமையிலும் சரி வெற்றி அடையக்குண்டான வழி இந்த குர்ஆனில் தெளிவாக இருக்குது. ஸோ தொடர்ந்து இந்த வகுப்பில் பயணித்து இந்த குர்ஆனை ஆராய்ச்சி செஞ்சு அது சொல்லக்கூடிய கருத்துக்களையும் அந்த செயல்களையும் நம்மளுடைய சிந்தனைக்கு எடுத்து அதை செயல்படக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்ம அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தவன் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.